திரு சத்யராஜ், இதில் எப்படி பார்க்க வேண்டியிருக்கிறது? தாவேக ஒரு கட்சி புதிதாக வந்திருக்கிறது களத்திற்கு, தேர்தல் அரசியலுக்கு அவங்க சந்திக்க இருக்கிறார்கள். அவர்களை இந்த கூட்டணிக்குள் அழைக்க வேண்டும், கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி எல்லாரும் இருக்கக்கூடிய, அது திமுக இருக்கும், அதிமுக இருக்கும். அந்த இடத்துக்கு திமுக எதிர்ப்பில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஒன்று சேர வேண்டும் என்று அழைக்கின்ற போது அவர்கள் அதை மறுத்தும் கூட அழைக்கக்கூடிய ஒரு விதம் இருக்கிறதா? இல்லை இந்த ஜனநாயக ரீதியில் இது சரியான முறை தான், அக்செப்ட் பண்ணுறது, கூட்டணிக்கு யார் வேணால் அழைக்கலாம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜனநாயக ரீதியிலான நிலைப்பாடு தானே அது? ஃபர்ஸ்ட் விஜய் அவர்களுக்கு அவருக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷனை ஒரு இருக்கு இல்லையா, ஒரு கிரியேட் பண்ணிட்டே இருக்காங்க இல்லையா. இவர் ஃபர்ஸ்ட் தடவை தேர்தலில் வரப்போறாரு, இவர் இவ்வளோ ஓட்டு வாங்குவார் அப்படிங்கிற ஒரு இமேஜ் பில்ட் பண்றாங்க இல்லையா. இப்போ இந்த இமேஜினுடைய வேல்யூ என்ன, அதை அகாமடேட் பண்ண முடியுமா அதிமுகனால, அது ஒரு கேள்வி வருது இல்லையா. இப்போ அதிமுகவுக்கு இது ரொம்ப குரூசியலான ஒரு தேர்தல். அவங்க ஒரு மினிமம் ஒரு 150 சீட் அவங்களுக்கு வேணும் அப்படின்னா பேலன்ஸை விஜய் ஏற்றுக்குவாரா? 150 சீட் அதிமுகவுக்கு ஒரு குரூசியலான தேர்தல். அவங்க கட்சியே இன்னைக்கு அவங்களுக்கு கன்சாலிடேட்டான ஒரு எம்எல்ஏ தொகுதி ஒதுக்கினா மட்டும்தான் கட்சியை காப்பாற்ற முடியும். ஸோ அந்த நேரத்தில் அவங்க கட்சியை கன்சாலிடேட்டா அவங்களுக்கான சீட் ஒதுக்கக்கூடிய நேரத்தில் விஜய்க்கு 80 சீட் ஒதுக்குறேன், விஜய் வருவார், அந்த அகாமடேஷனே பாசிபிலிட்டியே இல்லை. ஏன்னா நீங்க விஜயினுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு இன்னும் வரைக்கும் மார்க் பண்ணல. விஜயோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படிங்கறது இன்னுமே அது ஒரு பேக்கேஜா எத்தனை பர்சன்டேஜ் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் எதுவுமே தெரியல. சோ இந்த சிக்கல் இருக்கிறதுனால அதிமுக பிளஸ் விஜய் அப்படிங்கிற காம்பினேஷன் அதுல ஒரு சிக்கல்கள் ஓடிட்டே தான் இருக்கு. பிளஸ் அடுத்த கூட்டம் ஈரோடுக்கு பிறகு பிளானிங், அதுக்கு எடப்பாடி சேலம் பிளான் பண்றாங்க. சோ அது ஒரு டைரக்டா ஒரு சேலஞ்ச் பண்ற மாதிரி அவங்க ஒரு பிளான் போடுறாங்க. சோ இந்த கூட்டணி அகாமடேட் பண்றதுக்கே நம்பர்ஸ்லயே சரியா வராது அப்படிங்கறதா என்னுடைய ஒரே ஒரு கருத்தா இருக்கு. அது நம்பர்ஸ்லயே அது மேட்ச் ஆகாம தான் இருக்கும். அங்கே பிகினிங்லயே பிரச்சனை இருக்கும், கண்டிப்பா பிரச்சனை இருக்கும். ஓகே. ரெண்டாவது, இப்ப விஜய் தனித்து நின்னு அவர் ஜெயிக்கணும். இதுல இன்னொரு பாயிண்ட் இருக்கு சத்யராஜ் சார். இதுல ஒருமித்த கருத்து அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இப்ப இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் கூட திருப்பரங்குன்றத்தில் நேற்று பேசும்போது எங்களுக்கு நம்பர்ஸ் முக்கியமே கிடையாது அவர் சொல்லிட்டே இருக்கிறார். நம்பர்ஸ் முக்கியமே கிடையாது, எங்களுக்கு ஒரு எதிரியை வீழ்த்தணும். So is the case with ADMK, BJP? அந்த ஐடியாலஜிக்கல் ஸ்ட்ராங் இருக்கா அப்படிங்கறதான் கேள்வி. நீங்க நீங்க என்ன, ஆனா அந்த 3 பேத்துக்கும் திமுக தானே எதிரியாக இருக்கிறது. எதிர்க்கட்சி என்று சொன்னால் தாவேகாவும் நேரடியாக திமுகவை தான் எதிர்க்கிறது, அதிமுகவுக்கு நேச்சுரல் எதிரி திமுக, பிஜேபியும் திமுக வரவே கூடாது என்று சொல்கிறது. அப்படிங்கிறப்போ நேச்சுரல் அலைன்ஸாக எதிர்ப்பாக இருக்கக்கூடியது இந்த கேட்டகரியில் அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணக்கூடாது. இதுல நீங்க பிஜேபியை தனியா வச்சிருவோம், அவங்களோட அவங்க நெகோசியேஷன் போயிட்டு இருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜக அப்படிங்கிற நெகோசியேஷன் இன்னைக்கு கூட பியூஷ் கோயல் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. அவங்களுடைய நம்பர்ஸ் அவங்க கேட்கிற நம்பர்ஸை தாண்டி அவங்க கேட்கக்கூடிய இடம் அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையா இருக்கு. அது அவங்க பேசுவார்த்தை முடிவு பண்ணிக்குவாங்க அவங்க. பட் ஆனா நீங்க இன்னுமே தாவேகாவினுடைய அந்த வால்யூம் நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணல. இவங்க எத்தனை சீட்டு கேட்பாங்க தாவேகா இன்கேஸ் கூட்டணிக்கு வர மாதிரி இருந்தா, இல்ல எடப்பாடி உறுதியா இருக்கார், அவர் பொதுக்குழுல போட்டார், தன் தலைமையில தான் என்டிஏ கூட்டணி கூட ஏத்துக்கல, நான் தான் முதலமைச்சர் கேண்டிடேட், என் தலைமையில தான் நடக்கும் அப்படிங்கிறாரு. அங்க அமித்ஷா அவர் என்டிஏ கூட்டணி தான் வரப்போகுது அப்படிங்கிறாரு. இந்த பக்கம் விஜய் நான் தான் நம்ம 200 சீட்டு ஜெயிப்போங்கிறாரு, எடப்பாடி 210 ஜெயிப்போங்கிறாரு. இந்த பக்கம் அவங்க 200 சீட்டு, திமுக 200 சீட்டுங்கிறாங்க, எல்லாரும் சேர்ந்து ஆளுக்கு 200 சொல்றாங்க. பட் ஆனால் அந்த அகாமடேஷன்ல இருக்கக்கூடிய பெரிய சிக்கல் அதிமுகவுக்கும் விஜய்க்கு இருக்கும். அகாமடேஷன்ல ஒரு சிக்கல் இருக்கு. இப்போ விஜய் தனித்து நின்று அவர் இந்த களத்தை ஜெயிக்கணும் அப்படின்னா அவர் கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய இமீடியட் காசை பார்க்கணும். ஓகே, எப்பவுமே நீங்க ஒரு பாலிடிக்ஸோ இருக்கட்டும், இல்ல ஒரு வாரார் எதுவா இருந்தாலும் சரி, ஒரு லாங் டேர்மா இருக்கக்கூடிய சிக்கல்ங்கிறது வேற. தேர்தலுக்கு முன்னாடி 6 மாசம் களம் எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்றோம் அப்படிங்கிறது. இப்போ தேர்தலுக்கு முன்னாடி 6 மாச களத்தை விஜய் என்னவா யூட்டிலைஸ் பண்றாரு, அதுதான் ஒரு நெகட்டிவா இருக்கு. இப்ப நீங்க திருப்பரங்குன்ற விஷயம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ உண்மையிலேயே ஒரு பொலிட்டிக்கலா இந்த இமீடியட் காசை நம்ம கெயின் பண்ணணும் அப்படின்னு விஜய் நினைச்சாரு அப்படின்னா அது செஞ்சிருக்க முடியும். ஆனா விஜய் சைலன்ஸ் தான். இல்ல அது அங்க இன்னொரு விஷயத்தை நோக்கி நகர்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா தாவேகவும் பாஜகவும் 2 பேரும் மக்களை வைத்து அல்லது அவர்களுக்கான நபர்களை வைத்து அவர்கள் சண்டை கட்டிட்டு இருக்கும் போது நான் ஏன் இது உள்ள போந்து அந்த பிரச்சனையை பெருசு பண்ணணும்? யார் சொல்றீங்க? திமுகவும் பாஜகவும் அவர்களை வைத்து அந்த நபர்களை வைத்து ஒரு அரசியல் பண்றாங்க. நாங்க இந்த அரசியல் எல்லாம் உள்ள போக மாட்டோம், நாங்க மக்கள் பக்கம் நிக்கிறோம், இவங்க எல்லாம் மாவ மச்சாம அண்ணன் தம்பியை பழகிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை, நாங்க போய் இது எதுக்கு கருத்து சொல்லி அந்த இடத்தை நக்கி நகர விசாரணையில் இருக்கு. பாலிடிக்ஸ் பண்ணி இஷ்யூ திருப்பி பெருசு பண்ணிட்டே இருந்ததுல பாஜக ரோல் தான் ரொம்ப முக்கியமானது. இந்து முன்னணி பிளே பண்ணிருக்காங்க. கோர்ட்ல அது சிக்கலா மாதிரி இருக்கு. கோர்ட்ல கொடுத்திருக்கூடிய தீர்ப்பு, ஏற்கனவே கொடுத்த தீர்ப்புல இருக்கக்கூடிய பிரச்சனை, அதெல்லாம் விவாதிச்சு முடிச்சாச்சு. இதெல்லாமே பெரிய டிஸ்கஷன். இதுல என் நிலைப்பாடு என்ன, என் கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு நான் தாவேகாவை பொறுத்த வரைக்கும்
அவங்க இது வரைக்கும் 41 பேர் இறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்குமே தன் கட்சியினுடைய நிலைப்பாடு அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு எதுலையுமே சொல்லல அவங்க ஸ்ட்ராங்கா. நீங்க எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்கும், அதிமுக, திமுக, பாஜக, யார் வேணா, கம்யூனிஸ்ட், தன்னுடைய நிலைப்பாடு என்ன, இதுல நான் என்ன முடிவு எடுத்திருக்கிறேன் அப்படிங்கிறது ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் அதுல இவங்க இல்ல. சோ இதுதான் ஒரு ஜெனரல் ஸ்டேட்மெண்ட் சொல்றது அப்படிங்கிறது வேற, நீங்க ஃபைட் பண்ணும்போது நீங்க ஜெனரல் ஸ்டேட்மெண்ட் விடுறதுங்கிறது வேற, ஃபைட் பண்றது இருக்கு இல்லையா, தேர்தல் ஃபைட் இருக்கு இல்லையா, அதுல நீங்க வந்து ஸ்பெசிஃபிக்கா ஒரு இமீடியட் காசு எடுத்து வச்சு ஃபைட் பண்ணாதான் ஜெயிக்க முடியும். யாரா இருந்தாலும் ஒரு ஸ்கோர் பண்ண முடியும். அந்த ஸ்கோரை வந்து இவங்க பண்ணவே இல்லை. அந்த ஸ்கோரை பண்றதுக்கு இவங்களுக்கு ஐடியாவே இல்லை. அப்படிங்கிறப்ப பாண்டிச்சேரியில் போய் பேசினாலும் அவங்க பாஜகவை பத்தி டைரக்டா பேச மாட்டேங்கிறாங்க. ஸ்பெசிபிக் 100 நாள் வேலை திட்டம் காலி பண்றாங்க இன்னைக்கு. அதுல 1000 பிரச்சனை இருக்கு. 125 நாள் சொல்லிட்டு அது மாநிலத்துக்கான அதிகாரம் எப்படி காலி ஆகுதுங்கிறது நமக்கே தெரியுது. 40% வந்து நிதியை வந்து அவங்க வந்து மாநிலத்து மேல ரெஸ்பான்சிபிலிட்டி திருப்பியும் போடுறாங்க. அது பெரிய சிக்கலா மாறுது. இப்ப இந்த இடத்துல 100 நாள் வேலை திட்டத்துல தமிழ்நாட்டில் பெனிஃபிட் அடைஞ்சிட்டு இருக்கக்கூடிய மக்கள் முக்கியமான ஓட் பேங்க் அவங்க. அதை நோக்கி யார் பேசுறா, அந்த கட்சி தான் அந்த மக்கள் விரும்புவாங்க. நீங்க இயல்பா 100 நாள் வேலை திட்டத்தில் கூடிய சிக்கலை யார் பேச போறது, அந்த கிரவுண்ட். இப்ப நீங்க வந்து ஒரு வீடியோ போடுறோம், ஒரு கட்சி தலைவர் பேசுறாரு. பியாண்ட் தட் என்ன தாவேக்கா சொல்றாங்கன்னா, எங்களுக்கு மக்கள் மேல நம்பிக்கை இருக்கு, மக்கள் நாங்கள் பேசினாலே வந்து அக்செப்ட் பண்ணக்கூடிய சூழல் இருக்கிறது, நாங்க ஒரு விஷயத்த சொன்னா உடனடியாக அதை போய் ப்ரௌஸ் பண்றாங்க, அதை உடனே சர்ச் பண்ணி பாக்குறாங்க அப்படின்னு அந்த இடத்தை நகர்றாங்கல்ல. இது ஒரு பெரிய ஒரு விர்ச்சுவலான ஒரு கனவு தான். நீங்க வந்து மொபைலில் பார்க்குறாங்க, வீடியோ பார்க்குறாங்க அப்படிங்கிறத தாண்டி தமிழ்நாடுனுடைய ஓட் பேங்க் 100 நாள் வேலை திட்டத்திலிருந்து கிராமங்கள்ல இருந்து எவ்வளவு ஓட் பேங்க் இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓட் பேங்க் அப்படிங்கிறது பெரும்பாலும் ஓட்டு போடக்கூடிய மக்கள் கிராம வில்லேஜ்ல எவ்வளவு பேர் உள்ள இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். மொபைல் யூஸ் பண்ணாதவங்க அதிகமா, ஐ மீன் ஸ்மார்ட் ஸ்கிரீன் யூஸ் பண்ணி டெய்லி வீடியோ பார்க்காதவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. நீங்க வந்து இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக, அதிமுக அப்படிங்கக்கூடிய, இன்னும் சொல்ல போனா ரெட்டலை சூரியன் பெரிய ஓட் பேங்க்கு தெரிஞ்ச ஆல்மோஸ்ட் ஒரு 40-50% ஓட் பேங்க் வந்து ரெட்டலையா சூரியனா அந்த மனநிலையில் தான் வந்து ஒரு பெரிய ஓட் பேங்கே இங்கே இருக்கு. ஸோ அந்த மனநிலை இருக்கும்போது நான் வந்து இன்னுமே வந்து விர்ச்சுவலாக நான் ஒரு வீடியோ போட்டால் எனக்கு ஓட்டு வந்துடும் அப்படிங்கிறது வந்து ஒரு ரொம்ப குறைவான ஒரு செக்டார் தான். இல்லை நீங்கள் சொல்றது வந்து இப்போ வந்து இந்த கனவே விர்ச்சுவல், அதில் விர்ச்சுவல் கனவு விர்ச்சுவலாக அப்படியே ஒரு நான் வந்து வீடியோ பேசுவேன் வந்து ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிறது வந்து அது இருக்கும், இல்லை இல்லாமல் அது கொஞ்சம் குறைவு தான் அது. ஆனால் அதில் இன்னொரு சிக்கல் என்னன்னா, நீங்கள் ஓட்டு போடுறவங்கன்னு சொன்னீங்க, ஓட்டு போட என்பதையும் தாண்டி அடிப்படை மக்களுக்கான விஷயமாக இருக்க வேண்டி இருக்கிறது என்கின்ற அந்த கருத்தை நீங்க மக்களுக்கான பிரச்சனை ஒண்ணு, ரெண்டாவது கட்சி கட்டமைப்பு ஒண்ணு. கட்சி கட்டமைப்பை நீங்க வந்து ஸ்ட்ராங்கா பூத் லெவல்ல கீழே வந்து இறக்கி வைக்கல அப்படின்னா, நீங்க வந்து இந்த வீடியோஸ், இமேஜஸ், ஸ்பீச், அந்த பரபரப்புல வந்து ஒரு எதிர்கட்சியை வந்து ஒரு சாடுறது, இல்ல ஆளுங்கட்சியை சாடுறது, இந்த கூட்டணிக்குள்ள ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது, இதெல்லாம் நிக்காது. கிரவுண்ட்ல ஒண்ணு இல்ல, சிம்பிளான விஷயம். திமுக கூட்டம் போட்டாங்க வட ஜோன், 1,80,000 பேர். அதுல நாங்களே ரிப்போர்ட்டர்ஸ் அனுப்பிச்சிருக்கோம். அதுல கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 கிலோமீட்டருக்கு முன்னாடி நின்னுட்டாங்க. ஐடி கார்டு போட்டு எல்லாரும் உள்ள உட்காந்துருக்காங்க. இது வந்து வேற எல்லா இடத்துலயும் ஆள் பிடிச்சி வந்து உட்காரல. நாங்க வந்து செக் பண்ணோம் எப்படின்னு. அவங்க ஐடி கார்டு போட்டு அவங்களுக்கான ஒர்க் இருக்கு. அப்போ அவங்க கிரவுண்ட்ல வேற ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அதை பார்க்கணும். ஸோ இவங்க கிரவுண்ட்ல வேற ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ கிரவுண்ட் ஸ்ட்ரென்த் இல்லாம நீங்க வந்து எதையுமே செய்ய முடியாது. மேல இப்ப டு பி ஃப்ராங்காக சொன்னா பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்குமான அடிப்படை முரண்பாடு குறித்து நிறைய சீனியர் ஜேர்னலிஸ்டே கட்டுரை இருக்காங்க. என்னன்னா, பாஜக ஆர்எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் கிரவுண்டை நம்பக்கூடியவங்க, பாஜகவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய திட்டங்கள், அவங்கள ஒரு பாப்புலாரிட்டி, அவங்க மோடி, அமித்ஷாங்கிற இமேஜ், இதுல போறாங்க, கிரவுண்டை மிஸ் பண்றாங்கிற சண்டை அவங்களுக்குள்ள பெரிய லெவலில் போயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இப்போ கிரவுண்ட் ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறதை தாவேக்கா உணர்ந்தாங்களான்னா தெரியல. இப்போ நீங்க வந்து அதிமுக இன்னைக்கு பலவீனமா இருக்கா? ஆமா பலவீனமா இருக்கு. ஆனா கிரவுண்ட்ல போய் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு செட் இருக்கு, அது இல்லாமல இல்ல. ஸோ இந்த கிரவுண்ட் ஸ்ட்ரென்த்தை ஸ்டடி பண்ணாம, ரெண்டாவது அதே சமயத்துல வந்து விஜயனுடைய அந்த எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்றாங்க இல்லையா, அந்த வால்யூமை ஸ்டடி பண்ணாம கூட்டணி சேராது. கிரவுண்டை ஸ்டடி பண்ணாம, இமிடியேட் காசை ஃபோக்கஸ் பண்ணாம உங்களால தேர்தலை ஃபேஸ் பண்றது. அவங்களுக்கு கட்சி அவர்களை பத்தியான ஒரு பலம் என்ன இருக்குங்கிறது அட்லீஸ்ட் அது கூட தெரியாம இருக்குமா? அந்த இடங்கிறது ரொம்ப எக்ஸாகரேட்டடா இருக்கே நீங்க சொல்றது. அது ஒரு சிக்கலான ஒரு இடமா தான் இருக்கு. அவங்க கட்சி இப்ப இவங்க பேச்சுவார்த்தைக்கே வர முடியல. அவங்களால போது அதிமுகவோட முரண்பாடு, ஐ மீன் அதிமுகவோடு இணக்கமா போறது. நம்பர்ஸ் நீங்க சொல்றது என்னால புரிஞ்சுக்க முடியுது. நம்பர்ஸ் நீங்க சொல்றீங்க அங்க அகாமடேட் பண்ண முடியாது. ஆனா அதை தாண்டி என்னன்னா, ஐடியாலஜி ஒரு இருக்கு. ஐடியாலஜி இப்ப நம்ம கூட்டணி சேர்றது, ஐடியாலஜி வந்து ஒரு எதிர்கட்சி தான். அப்படிதான் ஐடியாலஜியே தேவையில்லை. அதுதான் அது இப்ப இல்ல, நீங்க அதை தாண்டி இருக்கக்கூடிய விஷயம். இன்னொரு நான் என்ன கேட்கிறேன்னா, இப்ப நீங்க வந்து கிரவுண்ட் ஸ்ட்ரென்த்னு சொல்றீங்க, அவங்களுடைய பலத்தை பத்தி பேசுறீங்க. அந்த பலம் என்ன இருக்குங்கிறது அவர்களுக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கக்கூடிய சூழல் தானே இருக்குன்னு நான் கேட்கிறேன். அப்படி இல்லையான்னு கேட்கிறேன். இல்ல தெரியல, அவங்களுக்கு தெரியல. அது வந்து ஒரு தேர்தலை ஃபேஸ் பண்ணும்போது தான் தெரியும். ஒரு தேர்தலை ஃபேஸ் பண்ணும்போது தான்
தனக்கான கிரவுண்ட் என்ன முன்ன பின்ன இருக்கலாம் சத்யராஜ். இதுல வந்து ஒரு எனக்கு வந்து 15% இருக்குன்னு அவங்க யோசிக்கலாம், 10% இருக்கலாம், மேபி 20% இருக்கலாம், நம்பர்ஸ் டிஃபரெண்ட் இருக்கலாம். பட் ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குன்னு கூட தெரியாம இருக்குமாங்கிறது அந்த ஸ்ட்ரென்த்தோட எக்ஸ்பெக்டேஷன் வச்சு தானே சார் நம்ம வந்து அகாமடேஷன் அதோட வேல்யூ எவ்வளவு இருக்கு, அது வேல்யூஸ் தானே பார்கெயினே பண்ண முடியும், இல்ல வந்து எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண முடியும். அவங்க வந்து நாம வந்து விஜய் பேசினா ஓட்டு விழுந்துருங்கிற தைரியத்துல கூட அவங்க இருக்கலாம். பட் ஆனா நீங்க வந்து பொலிட்டிக்கலா ரெண்டு விஷயம் தான். ஒன்னு கட்சி கட்டமைப்பு, ரெண்டாவது இமீடியட் காஸ்ட்ல நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்க, அதுல நீங்க என்ன ஃபோர்ஸா காமிக்கிறீங்க. இந்த ரெண்டுலயுமே வந்து தாவேக்கா இல்ல. சோ அப்போ வந்து அது உங்களுக்கு வந்து பெரிய மைனஸ் தான் சத்யராஜ். இதுல வந்து இப்போ அவர் சொன்னாரு, லோகேஷ் சொன்னாரு, இந்த மாதிரி எதுவுமே சொல்லாம இருக்கிறதே எங்களுடைய ஸ்டாண்டு தாங்கிற நான் தெளிவுபடுத்தோம். மீண்டும் மீண்டும் எங்களை வந்து ஒரு விஷயத்தை சொல்லி நீங்க ஃபோர்ஸ் பண்றீங்க, அது இல்லை எங்க ஸ்டாண்டு, நாங்க வந்து தெளிவா இருக்கோம், நாங்க எங்க என்னெல்லாம் சொல்றோமோ அதை தெளிவுபடுத்தி சொல்லிட்டே தான் இருக்கோம். ஆனா ஏன் சொல்லலைங்கிறது பொலிட்டிக்கல் களத்துல அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. நீங்க வந்து பாலிடிக்ஸ்ல இருக்கீங்க சார், நீங்க பாலிடிக்ஸ் இருக்கும்போது நியூக்ளியர் எனர்ஜி தெரிவிச்சிருக்காங்க. அதுல உங்க ஸ்டாண்ட் என்னன்னு யாரா சொன்னாங்களா? டிஎம்கே சொல்லுச்சா ஏடிஎம்கே சொல்லுச்சான்றத கேக்குறேன் சார். 2 நாளா நீங்க எங்க கேக்குறீங்களே, அதுக்கு நீங்க எஸ்ஐஆர் பிரச்சனை போயிட்டு இருக்கு 2 நாளா. அது எப்படிங்க? நீங்க அப்ப நீங்களும் சேலஞ்ச் பண்றீங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ அத மட்டும் தான் பேசுறீங்க. உங்களுக்கு வேண்டியதை பேசுறீங்களே. இன்னொரு சைடு பாஜக எவ்வளவு லாபகரமா இந்த விஷயம் மகாத்மா காந்தி விஷயத்தை கிளப்பி விட்டுட்டு பேக்ரவுண்ட்ல ஒரு பெரிய பிரச்சனை, நாட்டுக்கே ஆபத்தான விஷயம், அதை நைஸா பாஸ் பண்ணி விட்டு போயிட்டாங்க. யாருமே அதை பத்தி பேசாம இருக்குது. அது பேர் சந்தர்ப்பவாதம் தானே. ஒரே ஒரு சின்ன தகவல், பிரைவேடைசேஷன் இப்போ உலகளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அது எதை பொருளாதார சித்தாந்தத்தை திமுக, அதிமுக, சோலார் எனர்ஜி உருவாக்குறது யாருமே எதிர்க்கல. அது 1500 ரூபாய் கொடுத்து கவர்மெண்ட் வாங்குது, அது தப்புன்னு சொல்றோம். ஆனா சோலார் எனர்ஜி உருவாக்குறது அதான் நீ பண்ணக்கூடாது நாங்க எங்கேயும் சொல்லல. இல்ல கம்யூனிஸ்டுகள் அது வெடிஞ்சா 3000 கோடி தான் வந்து இழப்பீடு கொடுப்பாங்களா. ஆனா ஜப்பான்லயும் ரஷ்யாலயும் வெடிஞ்சதுக்கு பல லட்சம் கோடி செலவு பண்ணிருக்காங்க இப்போ வரைக்கும். அதுவும் இந்தியா மாதிரி ஒரு டென்சிட்டி அந்த கேள்விகளை வந்து அவர்கள் ஏன் எழுப்பவில்லை அப்படிங்கிறது நீங்களுடைய திரு லோகேஷ் யாருமே பதில் சொல்ல மாட்டாங்க சத்யராஜ் சார். இப்போ டு பி ஃப்ராங்காகவே சொல்ல போனால் தேர்தல் பொலிட்டிக்கலாக நான் தேர்தல் களத்தை பார்க்குறேன். இந்த எஸ்ஐஆரில் வந்து இவ்வளோ பெரிய குளறுபடிகள் நடந்துகிட்டு இருக்கு. இது குறித்து நிறைய பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. அதில் வந்து கிரவுண்டில் யார் வேலை செய்கிறாங்களோ அவங்க தான் அவங்க கட்சிக்காரங்களை வந்து மீட்டெடுக்க முடியும். இப்போ நிறைய கட்சிக்காரங்க இப்போ திமுக ஓட்டுகளையே நேரடியாக தூக்கி இருக்கிறாங்க நிறைய பேர்த்த. சரி, அதெல்லாமே வந்து உயிரோடு இருக்கிறவங்களே இறந்துட்டாங்கன்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. அப்போ அவங்க கிரவுண்டில் பூத் லெவல் ஆஃபீஸ் BLA 2 இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. 1 லட்சம் ஓட்டு போயிருக்கு, இப்போ எக்கச்சக்கமான ஓட்டு போயிருக்கு. அது இறங்கி அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அதை ஃபைண்ட் அவுட் பண்றாங்க. 1 லட்சம் ஓட்டு. அதாவது ஒரு பூத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு 50-60% டெத்னு காமிக்கிறாங்க. ஒரு ஷிஃப்டட் ஓட்ல ஒரே பூத்துல ஷிஃப்டட்ல 85%. இந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணி இந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணாதான் நீங்க எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண முடியும். எலெக்ஷனை நீங்க ஃபேஸ் பண்ணி நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்க வந்து இந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணணும். இதை வந்து BLA 2 இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அந்த கட்சியில இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நான் திருப்பி சொல்றது கிரவுண்ட் லெவல் ஏன் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா, இன்னைக்கு கூட சார் சொன்னார் வந்து இந்த பூத் லெவல் ஆபீசர்ஸ், பூத் லெவல் கமிட்டிஸ்ல எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு ஏன் வந்து இன்னைக்கு டிக்ளேர் பண்ணிருக்காங்க அப்படின்னா, அவன் தான் இன்னைக்கு இறங்கி உள்ள களத்துல இறங்கி வந்து யார் தன் கட்சிக்காரர்கள் தனக்கு ஆதரவானவங்க விட்டு போயிருக்காங்க. தாவேக்கா என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வெளியே சொல்றது இல்ல, எங்களுடைய அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள் கீழே ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் அத பிரச்சனைகளை பார்த்துக்கொண்டு அவர்களுக்கு சரி செய்ய வேண்டிய ஹெல்ப் பண்ணலாம் பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியெல்லாம் போற மாதிரி தெரியல. அந்த 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 அணுகுமுறையில சில சிக்கல்கள் இருக்கு. தேர்தல் எதிரொலிக்கும், நாங்க விளம்பரம் பண்றதுல DMK மாதிரி அவ்வளவுதான்.